வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். ரஷ்ய அதிபர் மாளிகையை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக வந்துள்ள செய்தி கவலை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பேச்சுக்கள் கெடுபிடி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதி நிலவுவதற்கும் சிறந்த வழி என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய தாக்குதல் அமைதியை தீர்வு காணும் முயற்சிகளை சீர்குலைத்துவிடும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரிமா சங்கத்தின் சார்பில் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோலப்போட்டி நடைபெற்றது. சங்க தலைவர் சுகுமார் தலைமையில் நகரமன்ற தலைவர் நிர்மலா பங்கேற்று மிக சிறந்த விழிப்புணர்வு கோலம் வரைந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இதில் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மனோசித்ரா, சங்க செயலாளர் புஷ்பராஜ், சங்க மாவட்ட தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நல்லூர் ஒன்றிய திமுக செயலாளர் பாவாடை கோவிந்தசுவாமி தலைமையில் தேர்தல் செயல் திட்ட கூட்டம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் குலோத்தமன் கலந்து கொண்டு செயல் திட்டம் பற்றி விவரித்தார். இதில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் சதீஷ்குமார், ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நகர் பாபு, கிளை செயலாளர் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை வைத்து வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இதை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் கடைகளில் திடீரென நுழைத்து பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். அப்பொழுது நகராட்சி ஊழியர்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வயலூர் முதல் மும்முடிக்குப்பம் வரை உள்ள சாலை குண்டு குழியுமாக உள்ளது. இந்த சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல்துறையினர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சியில் ஒன்றிய அலுவலகத்தில் 60 அரசு பள்ளிகளுக்கு சமையல் பாத்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தன் கலந்து கொண்டு சத்துணவு அமைப்பாளர்களிடம் பொருட்களை வழங்கினார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹேமலதா, சத்தியமூர்த்தி, சத்துணவு ஊழியர் சங்க தலைவர் சுந்தரேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் ரங்கநாதபுரத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை சட்டமன்ற உறுப்பினர் எபிரேசன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், மாமன்ற உறுப்பினர் ரேணுகா ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் ஹேமலதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என ஒன்றிய தலைவர் உறுதியளித்தார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கவேல், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் பாமக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது கூட்டணி குறித்து தங்களிடம் யாரும் பேசவில்லை என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணி குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார். பொதுக்குழுவிலையும் செயற்குழுவிலையும் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம், அறிவிப்போம் நீங்களும் நிறைய முறை குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா தொண்டர்கள் இப்ப ஏமாற்றத்தோட போறாங்களே, இப்ப தொண்டர்களை ஏமாத்திட்டீங்களா? இல்ல இப்ப சொல்ல முடியாது. ஏமாறல, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்ப ஐயா முடிவெடுப்பாருன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த கூட்டத்துல ரொம்ப நம்பி வந்தாங்க, எதிர்பார்த்தாங்க கூட்டணி எப்படி நீங்க அறிவிப்பீங்க. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கடலோர பகுதியான திருப்பட்டினம், பட்டினச்சேரி முதல் வாஞ்சூர் அதானி துறைமுகம் வரைகள் கடலாமைகள் உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்திருந்தனர். மேலும் இது குறித்து வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆமைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கைத்தண்டலத்தில் பள்ளி மாணவர்களுடன் பொங்கல் விழா நடைபெற்றது. இயற்கை ஆர்வலர் மரம் மாசிலாமணி தலைமையில் நடைபெற்ற விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மழைக்கூர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் மாணவர்கள் தங்கள் வாழ்நாளில் 100 மரக்கன்றுகளை நடுவதாக உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தங்களை அரசு ஊழியராக்க வேண்டும், ஓய்வு பெறும் பொழுது பணிக்கொடையாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் ஐயர்பாட் எஸ்டேட் பங்களாவில் டிசம்பர் 6ஆம் தேதி சைபுல் ஆலம் என்ற சிறுவன் சிறுத்தை குறித்து உயிரிழந்தார். அந்த சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் வெள்ளரடியை சேர்ந்த திவ்யா குன்னத்தூர் காலில் அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். தனியார் செயலி மூலம் டிக்கெட் பணம் செலுத்துவதை வழக்கமாக கொண்ட திவ்யா அதில் பணம் செலுத்த முடியாமல் உள்ளார்.
மனிதநேயம் இல்லாத அரசு பேருந்தின் நடத்துனர் அவரை பாதி வழியில் இரவு நேரத்தில் இறக்கிவிட்டுள்ளார். இதனால் 2.5 கிலோமீட்டர் நடந்து சென்றதாக திவ்யா கூறினார். மனிதநேயம் இல்லாத இதுபோன்ற நடத்துனர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாகர்கோவிலில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணியாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் என்றும், அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோட்டூரை சேர்ந்த கூலி தொழிலாளி குமார் காய்ச்சலால் ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மஞ்சள் காமாலையால் கல்லீரல் பாதிக்கப்பட்டதே உயிரிழப்புக்கு காரணம் என மருத்துவமனை சார்பில் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் மாவட்ட மாநாடு திருவைகுண்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன், மாவட்ட தலைவர் ஜான்ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய ஜான்ராஜா, தமிழக அரசு பல கோடி ரூபாய் ஊழல் செய்து வருவதாகவும் அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மயிலாடுதுறையில் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதோடு நிதி பங்களிப்பையும் குறைத்த மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மயிலாடுதுறை, குத்தாலம், செம்மனார்கோவில், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய 5 வட்டாரங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அண்ணாநகரை சேர்ந்த ஷேக் முஜிபுர் ரகுமானின் கடைக்குள் பாம்பு சென்றுள்ளது. இதை பார்த்த அந்த கடையின் ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் தேடி பார்த்து 4 அடி நீளமுள்ள கொம்பேரி முக்கன் பாம்பை உயிருடன் பிடித்து நத்தம் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் பாஜக பிரமுகர் கண்ணதாசன் தலைமையில் துப்புரவு பணியாளர்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் மூத்த தலைவர் இளங்கோவன், முன்னாள் தொகுதி பொதுச் செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் நலக்காக்கு முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகளும் 3 சக்கர வாகனங்களும் வழங்கப்பட்டன. இம்முகாமில் முழு உடல் பரிசோதனை செய்யப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லுநர் ரமேஷ் ராஜ், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரைச்சந்திரசேகர், மருத்துவர் முகமது அசீம், வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, மாவட்ட அவைத் தலைவர் பகலவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் திமுக ஒன்றிய செயலாளர் தமிழ்முறையின் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் ராஜராஜேஸ்வரி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது இந்தியாவின் பிற மாநிலங்கள் தமிழகத்தை உற்று நோக்குவதாக கூறினார். பொருளாதாரத்திலும் கல்வியிலும் தமிழகத்தின் வளர்ச்சியை பற்றி உலக நாடுகள் பேசுவதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் போடோசியோ சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி அருகில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் ஜோதிமுருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் 4 சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர், பெரியார் சிலைகளை சாலை விரிவாக்க பணிக்காக 2 மாதத்திற்கு முன் அகற்றினர். அந்த சிலைகளை பேருந்து நிலையத்தில் மீண்டும் நிறுவ வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் அணித்தலைவர் ஆனந்த் செல்வராஜ் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குளிர்காலங்களில் பூக்கும் பட்டர்ஃப்ளை புஷ் மலர்கள் அதிக அளவில் பூத்துள்ளன. வெள்ளை, ஊதா நிறங்களில் பூத்துள்ள இந்த தாவரத்தின் முழு பகுதிகளும் வலி நிவாரணியாக இருப்பதாகவும் ஆஸ்துமாவுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஜப்பான், திபெத், நேபாளம் ஆகிய நாடுகளை பூர்வீகமாக கொண்ட இந்த மலர்கள் கொடைக்கானல் பலைப்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு சென்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதில் தொகுதி செயலாளர் பிரகாஷ், சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தனின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அவரின் சொந்த ஊரான எயிலில் கடைபிடிக்கப்பட்டது. அவருடைய குடும்பத்தினர் தங்கள் சொந்த செலவில் புதிய சிறார் விளையாட்டு பூங்காவை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜதத்தன், வழக்கறிஞர் அருத்தத்தன், தமிழ்மொழி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி அவர் படத்துக்கு மாலை அணிவித்து
வைத்து மரியாதை செலுத்தினர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 மணி சந்திப்பில் விஜயகாந்தின் படத்திற்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தயாநிதி, செஞ்சி நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாவூரில் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி ஒன்றிய தேமுதிக செயலாளர் சந்திரகாந்த் தலைமையில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ஓவியர் ரமேஷ் பிரபாகரன், மாவட்ட பிரதிநிதிகள் சக்திவேல், சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உமையால்புரத்தில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவு நாளை ஒட்டி மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோவிந்தசுவாமி, மாவட்ட பிரதிநிதி கலிய பெருமாள், முன்னாள் ஒன்றிய பொருளாளர் ராஜபாண்டியன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி பல்வேறு கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனை சிறிய தொகுப்பாக காணலாம். தருமபுரி மாவட்டம் கோட்டை பரவாச தேவ சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் அண்ணன் பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சாந்த முறை நடைபெற்றது. தொடர்ந்து ரத்தன அகில் அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் செய்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திருவிக்கிரம நாராயண பெருமாள் கோவிலில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், சாந்த முறை, தீபாரதனை ஆகியவை நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பை ஒட்டி அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பெருமாள் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. வைகழனியிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. பெருமாள் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் கம்பபார் சங்க தலைவர் பாலமுருகன், பொருளாளர் மோகன்தாஸ், செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பரக்கை மதுசூதன பெருமாள் கோவிலில் திருப்பதி சாரம், திருவாழ் மார்பன் கோவில் ஆகியவற்றில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் சிறப்பு நடைபெற்றது. இதில் பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்றன. இதில் பரக்கை, தெங்கம்புத்து, திருப்பதி சாரம், வெள்ளமடம், தாடைக்குடி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூருக்கு அருகில் சாத்தனூரில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் சயன கோலத்தில் பெருமாள் எழுந்தருள சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை பெருந்தேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடைபெற்றது. சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு முறை அலங்காரத்துடன் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் அருணா, காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூர் அமராவதி ஆற்றங்களில் உள்ள அபய பிரதான ரெங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவழியில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பழபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். அரியலூரில் ஆலந்துறையார் கோதண்ட ராமசுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி பரமபத வாசல் திறப்பும் ஆழ்வாரதிகால் மோட்சம் சேவையும் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளிய சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் பட்டை கோவில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், மகா தீபார்த்தனை நடத்தப்பட்டது. சேலம் மாநகரை சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர்.
காரைக்கால் கோதண்ட ராமர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. கோதண்ட ராமர் வெண்பட்டு சார்த்தி சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.